ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது அரசு காப்பீட்டு நிறுவனத்தில் சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி இருக்க பாருங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனி. அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு தான், உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 500 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லீடிங் பப்ளிக் செக்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியாக வந்திருக்காங்க. இப்போ அவங்க தான் வந்து பார்த்தா ஒரு 500 வேக்கன்சி அசிஸ்டன்ட்கான பதவியை கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட்டட். யாருனாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மோட் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, த கேண்டிடேட் ஆர் ரெக்வஸ்டட் டு அப்ளை த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி பிட்வீன், அதாவது 17/12/2024 இருந்து 1/1/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 17/12/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போலேருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ்ட்ராவாக 5 இயர்ஸ்லையும் அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி என்சியில் வந்து பார்த்தா 3 இயர்ஸ்லையும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித்து ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ் தெரிஞ்சுதான் மட்டும்தான் தமிழகத்தில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதேமாரி தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 32 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து இவ்வளோ வேக்கன்சி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க, 500 வேக்கன்சி. அதில் தமிழகத்துக்கு வந்து பார்த்தா ஒரு 30லேருந்து 50 வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சின்னு எக்ஸாக்டாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு எக்ஸாக்டாக கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 40,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பர் மந்த்துக்கு. நல்ல ஒரு சேலரி அப்டேட்னே சொல்லலாம். ஒரு நல்ல அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. மெட்ரோ சிட்டிக்கு இந்த சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை குறித்து டீட்டெயில்ஸ் அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க விரைவில். அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். newindia.co.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போதைக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாளோ அல்லது அன்றைக்கோ அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி, கேட்டகரி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகே, நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. 500 அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு. தமிழ் தெரிஞ்சால் போதுமானது, அப்ளை பண்ணுங்கள். இனி கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 எக்ஸாம் இருக்கும், ப்ரிலிம் எக்ஸாம் மற்றும் மெயின் எக்ஸாம். ப்ரிலிம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 100 கொஸ்டின்ஸுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் 200 கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாம் வைப்பாங்க. 2 எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். எக்ஸாமுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிசி எம்பிசி ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி மற்றும் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நார்மலாக எல்லாத்துக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரசில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பற்றி அதில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த மாதிரி ஜாப் அப்டேட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அதேமாரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.